ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கியூபை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணி கியூபை வந்து சால்வ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சில ரொட்டேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொட்டேஷன் இருந்ததுன்னா நம்ம அதை அல்காரத்தில் அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ரொட்டேஷன்ஸை பார்க்கலாம். இது வந்து கியூபோட ரைட் சைடு, சரிங்களா? இது வந்து லெஃப்ட் சைடு. இது வந்து டாப் ஆர் அப்பர் சைடு. டவுன் சைடில் இருக்கிறது இது டவுன் சைடு. ஸோ ஆர் ரொட்டேஷன் அப்படின்றது கிளாக் வைஸா ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்து ஆர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து கிளாக் வைஸா ரொட்டேஷன் ஆகும் இப்படி. ஸோ இது வந்து ஆர். இதுவே ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேஷன் ஆச்சுன்னா அது ஆர் இன்வர்ஸ். ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆச்சுன்னா இது வந்து ஆர் இன்வர்ஸ். இது வந்து லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வைஸா எப்படி ரொட்டேட் ஆகும் இப்படி. இது வந்து எல். இதுவே ஆப்போசிட்டா ரொட்டேட் ஆச்சுன்னா அது எல் இன்வர்ஸ். யூ, இது யூ. அப்புறம் இது யூ இன்வர்ஸ். டி, டில பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் இப்படி ரொட்டேட் ஆகும், அதனால இது டி. இதே ஆன்டி கிளாக் வைஸா ரொட்டேட் ஆச்சுன்னா அது டி இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃப்ரண்ட், ஓகேங்களா? கியூபோட இது ஃப்ரண்ட் தான் ஃப்ரண்ட். இது கிளாக் வைஸா ரொட்டேட் ஆச்சுன்னா எஃப். இதுவே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அது வந்து எஃப் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரொட்டேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ்ல வந்து ஒரே கலர் வந்து செட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஒயிட் கலரில் வந்து நான் கிராஸில் வந்து ஒயிட் கலர் வந்து பில்ட் பண்ண போகிறேன். இப்போ ஒயிட் 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 அந்த மாதிரி கிராஸில் பில்ட் பண்ண போகிறேன். இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒயிட் இந்த கிராஸில் நான் பில்ட் பண்ணிட்டேன்னா இப்போ ஒயிட் சைடில் இது என்ன கலர் இருக்கோ அது வந்து மிடில் ஆஃப் கலருக்கும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே ஒயிட் இருந்து இங்கே க்ரீன் இருந்ததுன்னா மிடில் ஆஃப் கலரும் க்ரீனாக இருக்கணும். இங்கே ஒயிட் இருந்து இங்கே ரெட் இருந்ததுன்னா மிடில் ஆஃப் கலரும் ரெட்டாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் 4 சைட்ஸும் வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ இங்கே ஒயிட் இருக்குது, இதை நான் மேலே கொண்டு வர போகிறேன். பாருங்க, ஒயிட் ஒயிட் அதுக்கப்புறம் க்ரீன் மிடில் ஆஃப் கலருக்கும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ பாருங்க, இங்கே ஒயிட் இருக்குது, ரெட் இருக்குது. இது மேலே கொண்டு வந்தேன்னா இது ரெண்டுக்குமே செட் ஆகாது. இது ரெட்டு, மிடில் ஆஃப் கலர் வந்து ப்ளூ, அதனால அது வந்து இப்படி இருக்கக்கூடாது. ரெண்டுமே சேம் கலராக இருக்கணும். இதை நான் ஃபுல்லாக டவுன் சைடு கொண்டு வந்துட்டு கீழே சர்ச் பண்ணிட்டே போனோம்னா ஒரு ரெட் கலர் இருக்கு. ஸோ ரெட் ரெட் கீழே ஒயிட், அதை அப்படியே நான் மேலே கொண்டு வந்தேன்னா இப்போ பாருங்க ஒயிட் ரெட் ரெட். இந்த மாதிரி தான் நான் இங்கேயும் செட் பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ஈஸியாகவே நீங்களே செட் பண்ணிடலாம். கிராஸில் ஒயிட் வர மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். மிடில் ஆஃப் பீஸ் கலரும் மேலே இருக்க கலரும் சேமாக இருக்கணும். இப்போ பாருங்க, க்ரீன் க்ரீன் ஒயிட், ஆரஞ்சு ஆரஞ்சு ஒயிட், அதுக்கப்புறம் ப்ளூ ப்ளூ ஒயிட். இப்போ வந்து நான் 4 கார்னரில் ஒயிட் கலரை வந்து நான் கொண்டு வர போகிறேன். இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஆர் இன்வெர்ஸ் டி இன்வெர்ஸ் ஆர் டி. நீங்கள் அந்த மேலே ஒயிட்டை கொண்டு வரணும்னா மோஸ்ட்லி அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தேர்ட் பாட்டம் லேயரில் இருக்கும், இங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்குங்களா, இந்த இடத்துல இருக்கும் ஒயிட். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கும். இப்போ இந்த ஒயிட் இருக்க பீஸ்ல பக்கத்துல என்ன கலர் இருக்குன்னு பாருங்க, ரெட். ஸோ மிடில் ஆஃப் கலர் எங்க ரெட் இருக்கோ அந்த இடத்துல நீங்க அதை முதல்ல செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ ஒயிட் பக்கத்துல ரெட் இருக்கு, மிடில் ஆஃப் கலர் எங்க ரெட் இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டே போனீங்கன்னா இப்போ மிடில் ஆஃப் கலர் இங்க ரெட் இருக்கு, அங்க வச்சுட்டு அப்புறம் நான் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. ஒயிட் பீஸ் அங்க போயிடுச்சு, இருந்தாலும் மேல் பக்கமா உங்களுக்கு வரணும்னா அதே ஃபார்முலாவும் நீங்க திருப்பி அப்ளை பண்ணலாம். ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, அது வர வரையும் அப்ளை பண்ணலாம். ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் இங்கே இருக்கு. ஸோ ஒயிட் பக்கத்தில் என்ன கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு. ஸோ மிடில் ஆஃப் கலர் ப்ளூ எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டே போனீங்கன்னா இப்போ மிடில் ஆஃப் கலர் ப்ளூ இங்கே இருக்கு. ஸோ அங்கே நம்ம செட் பண்ணிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. இப்போ பாருங்க, அங்கே செட் ஆயிடுச்சு. கீழே இப்போ நீங்க வந்து இங்கே ஒயிட் இருந்ததுன்னா எப்படி நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ கீழே ஒயிட் இருந்ததுன்னா முதல்ல வந்து அந்த பீஸை ஒரு கரெக்டான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒயிட்டுக்கு ஒயிட் பீஸோட லெஃப்ட் சைடு வந்து ஆரஞ்சு இருக்கு, இந்த பக்கம் வந்து கிரீன் கலர் இருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இங்க கிரீன் இருந்ததுன்னா மிடில் ஆஃப் பீஸ் கலர் வந்து கிரீன் இருக்கணும். இங்க ஆரஞ்சு இருந்ததுன்னா மிடில் ஆஃப் பீஸ் கலர் வந்து இங்க ஆரஞ்சு இருக்கணும். அப்பதான் நீங்க அந்த ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டியை நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ சர்ச் பண்ணிட்டே போனீங்கன்னா இப்போ பாருங்க, ஆரஞ்சு இங்க இருக்கு,
மிட்ல வந்து ஆரஞ்சு கலர் இருக்கு, இந்த பக்கம் கிரீன் இருக்கு, மிட்ல வந்து கிரீன் இருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர் இன்வெர்ஸ் டி இன்வெர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வெர்ஸ் டி இன்வெர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வெர்ஸ் டி இன்வெர்ஸ் ஆர் டி செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து தேர்ட்லேயே நம்ம ஒயிட் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா மேலே இல்லை, டவுன் சைடு இருக்கு. டவுன் சைடு இருக்குன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா அந்த பீஸை கரெக்டான ஒரு இடத்துல வைக்கணும். ரைட் சைடோட மிட்ல வந்து கிரீன் இருக்கணும், லெஃப்ட் சைடு மிட்ல வந்து ரெட் இருக்கணும். இப்போ நான் சர்ச் பண்ணிட்டே போனேன்னா இப்போ பாருங்க கிரீன் இருக்கு, இந்த சைடோட மிடிலோட கலர் வந்து கிரீனா இருக்கு சரிங்களா. இங்க வந்து ரெட் இருக்கு, ஸோ மிடில் சைடு வந்து ரெட்டா இருக்கு. ஸோ நான் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறேன். ஸோ ஆர் இன்வெர்ஸ் டி இன்வெர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வெர்ஸ் டி இன்வெர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வெர்ஸ் டி இன்வெர்ஸ் ஆர் டி. நான் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஒயிட் வர மாதிரி செட் பண்ணிட்டோம். சேம் கலர் மிடில் ஆஃப் கலருக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுட்டோம், டி ஷேப்பில் வர மாதிரி. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம் தலையில் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இதை மேலே இருக்கிறத ரொட்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ரெட் இருக்குது சரிங்களா, இங்கே ப்ளூ இருக்குது. மிடில் ஆஃப் கலர் எங்கே ரெட் இருக்குது அப்படின்னு நம்ம இதை சர்ச் பண்ணிட்டே போனோம்னா ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் ஆஃப் கலர் ரெட் இருக்குது, இங்கே நம்ம ப்ளூ வச்சுக்கலாம். இந்த பீஸ் இப்போ நம்ம எங்கே கொண்டு போகணும், இங்கே கொண்டு போகணுமா இங்கே கொண்டு போகணுமான்னு பார்க்கலாம். இப்போ ரெட் இருக்குது, இங்கே மேலே ப்ளூ இருக்குது, மிடில் ஆஃப் கலர் இங்கே ப்ளூ இருக்குன்றதுனால இங்கே ப்ளூ தான் வரணும், இங்கே ரெட்டுன்றதுனால இங்கே ரெட் வரணும். இந்த பீஸை நம்ம இங்கே கொண்டு போகணும்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போது இங்கே ரெட் இருந்து இங்கே க்ரீன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ரெட் இருந்து இங்கே க்ரீன் வைக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த பீஸை வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போகணும், அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். யூ ஆர் U inverse R inverse U inverse F inverse U F so F இப்போ இங்க இருந்த பீஸை நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம், ரெட் ப்ளூ ஜாயிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து அப்படியே மேலே சர்ச் பண்ணிட்டே வாங்க. இங்க பாருங்க இங்க ப்ளூ இருக்கு, இங்க ஆரஞ்சு இருக்கு. ஸோ ப்ளூ ஆரஞ்சு இங்க ஸோ ப்ளூ ஆரஞ்சு, இந்த ப்ளூ ஆரஞ்சு பீஸ் வந்து ப்ளூ இங்கே வரணும், ஆரஞ்சு வந்து மிடில் ஆஃப் பீஸ் கலர்ன்றதால இங்கே ஆரஞ்சு வரணும். ஸோ இங்கே ப்ளூ இங்கே ஆரஞ்சு. நான் ஏற்கனவே ரைட்டுக்கு சொல்லி கொடுத்த ஃபார்முலா தான் யூ ஆர் யூ இன்வர்ஸ் ஆர் இன்வர்ஸ் U inverse F inverse U மறுபடியும் ஒரு F. பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து இங்கே ப்ளூ ஆரஞ்சுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ பீஸ் வந்து நம்ம ரைட் சைட் கொண்டு வரணும்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம். இப்போ லெஃப்ட் சைட் கொண்டு வரணும். இப்போ பாருங்க க்ரீன் இருக்கு, மேலே வந்து ஆரஞ்சு இருக்கு. ஸோ க்ரீன் ஆரஞ்சு நம்ம வந்து லெஃப்ட் சைட் வைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வைக்கிறதுக்கான என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். U இன்வெர்ஸ் L இன்வெர்ஸ் U L U அப்புறம் F U இன்வெர்ஸ் அப்புறம் F இன்வெர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிற ரெண்டு இதையும் சேர்த்துட்டோம். இருக்க ரெண்டு லேயரையும் நம்ம இப்போ செட் பண்ணிட்டோம். இப்போ மேலே இருக்க லேயரை வந்து நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். சென்டரில் எல்லோ இருக்குது, கிராஸில் எல்லோ கொண்டு வர போகிறோம். இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். கிராஸில் எல்லோ கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது, அதை அப்ளை பண்ணோன்னா நம்ம கிராஸில் எல்லோ கொண்டு வந்துடலாம். அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு எல்லோ ஷேப் கிடச்சிருக்கு. நான் வந்து 9 o'clock காட்டுற மாதிரி ஷேப்பை வச்சுட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா எனக்கு அடுத்து 1 2 3 இந்த 3 ஸ்ட்ரெயிட்டாக எல்லோ கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணேன்னா எனக்கு கிராஸ்ல எல்லோ கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 இருந்ததுன்னா நான் 9 o'clock காட்டுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இல்லை சென்டரில் ஒரே ஒரு எல்லோ இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே தாராளமாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இல்லை 1 2 3 இப்படி லைனாக ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சரி, ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். F R U R இன்வர்ஸ் U இன்வர்ஸ் அப்புறம் F இன்வர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக 3 எல்லோ கிடைச்சிது. இப்போ மறுபடியும் நான் அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். F R U
ஆர் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் எஃப் இன்வர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிராஸ்ல வந்து எல்லோ கிடைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ்ல எல்லோ ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிட்ல இருக்க கலரும் இங்கே இருக்கிற கலரும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வேற வேறையா இருக்கு. நம்ம அப்படியே ஒரு இதை வச்சு பார்த்தா தெரியும். இப்போ பாருங்க க்ரீன் வச்சிருக்கேன். சைடில் ரெண்டுமே மேட்ச் ஆகல, இந்த சைடும் எதுவும் மேட்ச் ஆகல. சரி, ஓகே, ப்ளூவில் வச்சு பார்க்கலாம். ஸோ ப்ளூனா நான் வச்சு பார்த்தா ஆரஞ்சு மேட்ச் ஆகுது, ப்ளூ மேட்ச் ஆகுது. இங்கே ரெண்டும் வேற வேறையா இருக்கு, இங்கேயும் வேற வேறையா இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம இந்த பீஸ் வந்து இங்கே வரணும், இந்த பீஸ் வந்து இங்கே போகணும். ஸோ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது கரெக்டாக இருக்கு சரிங்களா, ப்ளூ. இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ கரெக்டாக இருக்கு. ஸோ இப்படி வச்சுக்கணும், கரெக்டாக இருக்குது. ப்ளூவும் பேக் சைடில் கரெக்டாக இருக்கு, ஆரஞ்சு. ஸோ இப்படி நம்ம வச்சுக்கிட்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஆர் இன்வர்ஸ் யூ ஆர் யூ ஆர் இன்வர்ஸ் ஆர். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் வந்துருச்சு, ப்ளூ வந்துருச்சு, ஆரஞ்சு வந்துருச்சு, அப்புறம் க்ரீன் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் வந்து நம்ம இப்போ பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராஸில் கரெக்டாக கொண்டு வந்துட்டோம். ப்ளூ ஆரஞ்சு அப்புறம் க்ரீன் அதுக்கப்புறம் ரெட் கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த 4 கார்னர் பீசஸ் வந்து கரெக்டாக அந்தந்த பிளேசஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சரியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ரெட் ப்ளூ இருக்கு, எல்லோ இருக்கு, கரெக்டான இடத்துல தான் அந்த பீஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ பாருங்க இதுல எல்லோ ஆரஞ்சு க்ரீன் இருக்கு, இது வேற இடத்துல இருக்க வேண்டிய பீஸ். ஸோ இந்த 4 பீஸ்ல எந்த பீஸ் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிருக்கோ அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க இதுல ரெட்டு ப்ளூ எல்லோ. ஸோ நான் இந்த பீஸ் இப்படி பார்த்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வேற சேஞ்ச் ஆயிருந்தாலும் சரி, இப்போ ப்ளூ எல்லோ எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருந்தாலும் சரி, அந்த பீஸ் அதுக்கான ஒரு பீஸா இருந்தா நீங்க அதை பார்த்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ யூ இன்வர்ஸ் எல் இன்வர்ஸ் யூ ஆர் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் எல் இப்படி அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ இந்த பீஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ பாருங்க ஆரஞ்சு ப்ளூ பீஸ் இங்கே வந்திருக்கு, ஆரஞ்சு ப்ளூ, அப்போ இங்கேயும் ஆரஞ்சு ப்ளூ பீஸ் தான் வரணும், அதனால இது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்டு கரெக்டாக இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜாயிண்ட் ஆயிடுச்சு, இது க்ரீனு ரெட்டு அதுக்கான பீஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்தந்த இடத்துக்கான பீஸை வந்து நம்ம இப்போ செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பர் சைடில் வரணும், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபிக்ஸ் ஆகணும் சரிங்களா. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான், ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, அந்த ஃபார்முலா தான். ஸோ வச்சுட்டு ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஓகே, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இது மட்டும் தானே சேஞ்ச் ஆகல. ஸோ அதை அதே இடத்துக்கு நீங்க கொண்டு வந்துட்டு மறுபடியும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி, ஆர் இன்வர்ஸ் டி இன்வர்ஸ் ஆர் டி. இப்போ எல்லா பகுதியும் நம்ம செட் பண்ணுறோம்.